ஆனா ஒரு பக்கத்துல வந்து பெரியார வேண்டாம், அவருடைய கொள்கை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கப்படுதாங்க. இன்னொரு பக்கம் பெரியாரோட கொள்கையை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவருடைய சீர்திருத்தங்களை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல பெரியாரோட கொள்கையை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்து நீங்க ஏத்துக்கலாமா வேண்டாமா? கட்டாயம் ஏத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு அதாவது 1வது நூற்றாண்டுக்கு அப்புறமே பார்த்தோம்னா நம்ம வந்து அதுல சாதி கட்டமைப்பு அப்படிங்கிற முறையில ரொம்ப அதிகமா அந்த இது ஒரு சமூகம் வந்து உயர்ந்த நிலையில எப்பவும் இருந்தது, ஒரு மீதி சமூகம் வந்து தாழ்ந்த நிலைமையில இருந்துச்சு. அந்த தாழ்ந்த நிலைமை இருந்தக்கூடிய சமூகத்தை வந்து என்னைக்கும் உயர்த்ததுக்கு அந்த சூழ்நிலைகள், சமுதாய பழக்க வழக்கங்கள், அந்த சூழ்நிலைகள், மதம் எதுவுமே வந்து கை கொடுக்கல. ஒரு ஒரு சமூகம் வளர்ந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது மற்ற தேசங்கள்ல வந்து வளர்ச்சி இருந்த அளவுக்கு வந்து நம்ம இல்ல. கல்வி சூழ்நிலையும் அப்படி கிடையாது. அப்போ 17 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து வெளிநாட்டினுடைய வருது, அதாவது குறிப்பா ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ், போர்த்துகீஸ் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பார்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கு அவங்க வழி செஞ்சாங்க. அந்த தாழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ரொம்பவும் அடித்தளத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் வளர்ச்சிக்கு அவங்க ஓரளவுக்கு துணையா இருந்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் நம்ம வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமும் வந்து நம்ம நிறைய கீழ்மட்டத்திலாம் இருந்தோம். ஆனா பெரியார் வந்து 1925 அந்த அந்த காலகட்டத்துல பெரியார் இருக்கையில கூட வளர்ச்சி வந்து, அதாவது கல்வியை பொறுத்தளவுல கல்வி பழக்க வழக்கங்கள்னு பார்க்கும்போது மிகவும் தாழ்ந்த நிலைமையில தான் இருந்துச்சு. படிக்கக்கூடிய அளவுக்கு திண்ணை பள்ளிக்கூடம்னு தான் வச்சு நடத்துனாங்க. அது குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் படிச்சது. மற்றவங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் வந்து வழிவகுக்கல. இதிகாச காலங்கள்னு சொல்லப்பட்ட காலங்கள்ல இருந்து நம்ம வந்து ஒரு சமூகத்தை ஒதுக்கியே தான் வச்சிருந்தோம். ஒரு சமூகம் எப்போ மேலே தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு அவர் வந்து அதை மாத்ததான் செஞ்சாரு. சில மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதுமே கூட செய்யல. இருந்தாலும் அது படிப்படியா அவர் சொல்லுற கருத்துக்களை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய கொள்கை வந்து அதாவது மதத்துக்கு அவர் எதிர்ப்பா இருந்தாருன்னா, மதம் வந்து மக்களை ஒருவேளை மடமையாக்கி வந்து ஒரு சமூகத்தை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுனால அவர் மதத்துக்கு எதிர்ப்பா இருந்தாரு ஒழிய, ஆனா அவருடைய கொள்கையை வந்து அப்படி கடைப்பிடிக்கணும்னு கடைப்பிடிக்கல யாரும். மதத்தை வந்து யாருமே வெறுக்கல, சாமியை யாரும் வெறுக்கல, கோயிலை யாரும் வெறுக்கல. ஆனா அந்த சமூகத்துக்கு அவர் செய்யக்கூடிய அந்த சமூக தொண்டுகளை, சமூகத்தை என்ன அளவுல வந்து நம்ம வைக்கணும், ஒரு சாதியற்ற சமூகத்தை நம்ம உருவாக்கணும், எல்லாருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும், சமூகத்தில் இருக்க அறியாமை செல்லதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னதுனால அந்த அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு அரசு நிறைய நல்ல சலுகைகளை திராவிட அரசுகள் செய்ய முடிஞ்சது. அப்படி செய்யலைன்னா வந்து இன்னைக்கு வந்து பழைய நிலையில இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான், எப்படி வந்து ஆங்கிலேயர்கள கூட ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் மேல் நிலையில இருந்துச்சு. மற்ற சமூகமெல்லாம் அதாவது பழக்க வழக்கங்கள் தெரியாது உயர்ந்த சமூகம்னு சொல்லக்கூடிய சமூகங்களே, பணக்காரங்களே கூட அவங்க படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, பெண்களை வெளியில விடல, பெண்களுக்கு எந்தவித உரிமையும் கொடுக்க கூடல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து அப்ப ஆண்களே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸாமுக்கு போறதா இருந்தா அதிகமான ஒரு அந்த இடத்த வந்து பெண்கள் தான் வந்து நிரப்புதாங்க. இன்னைக்கு கல்வியிலையும் பார்த்தோம்னா வந்து பெண்கள் வந்து எல்லா எந்த கோர்ஸ்ல எடுத்தாலும் அவங்களுக்கு தான் வந்து அதிகமா கிடைக்க ஒழிய அதிகமா மார்க் எடுக்காங்க. எல்லா சூழலையுமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. அதுக்கு வளர்ச்சிக்கு வழிவகுத்தது உண்மையிலே பெரியாருடைய கொள்கை அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதனால பெரியார் கொள்கை எனக்கு பிடிக்கும். பெரியாருடைய இந்த ஒரு கொள்கை என் வாழ்க்கையில இந்த விஷயத்த மாத்துச்சு, அவரோட கொள்கையெல்லாம் எனக்கு இந்த விஷயம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா எந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க? நான் சாதாரணமா நானும் ஒரு கிராமத்துல பிறந்தவன் தான், ஒரு விவசாய வீட்டுல பிறந்தவன், ஒரு கிராமத்துல வாழ்ந்தவன் தான். அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சிட்டியில வந்து உட்கார்ந்து வீடு கட்டக்கூடிய அளவுக்கு சிட்டியில வந்து உயர்ந்து இருக்கோம்னா உண்மையிலே வந்து இடஒதுக்கீடு இருந்த காரணங்கள்லாம் பெரியாருடைய கொள்கையில இருந்து வந்த ஒரு வழிதான். இது அப்படி இருக்கும்போது அந்த கொள்கை இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து என்னுடைய தொழில் வந்து விவசாயம் தான். நான்
கிராமத்துல விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். எங்க அப்பாவுடைய தொழில நான் தான் முதல் தலைமுறையா குலத்தொழில் தான் நம்ம படிச்சிருக்கேன். பார்த்துட்டு இருக்கோம். குல தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். பெரியார் சொல்லக்கூடிய அந்த கருத்து இது கவர்மெண்ட் ஏத்து அந்த செயல்பாடு பண்ணதுனாலதான் உண்மையிலே வந்து இப்போ நான் படிக்க முடிஞ்சது. அதனால ஒரு வேலைக்கு வர முடிஞ்சது. இன்னைக்கு என் சமூகம் வந்து உண்மையிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு என் பையன் மெட்ராஸ்ல இருக்கான், நாங்க இங்க இருக்கோம். நானும் ஒரு நல்ல அந்தஸ்துல வேலை பார்த்தேன், வீட்டம்மாவும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல வேலை பார்க்காங்க, ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே அது வந்து பெரியாருடைய அந்த தத்துவம் தான் காரணம். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.